இன்னைக்கு வந்து நான் கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உங்களையெல்லாம் பாராட்டணும்னு நினச்சிருக்கேன். நிறைய பிள்ளைங்க ஃபோன்லேயே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த கிளாஸ்க்கு வரணும்னு என்னெல்லாமோ அவங்களுக்கு கொடுக்கோம், பேக் கொடுக்கோம், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கோம், எல்லாம் வாங்கிட்டு 2 நாளில் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து சினிமா வேண்டாம், செல் வேண்டாம், நாங்கள் வந்து இந்த சாதனை கதைகளை கேட்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வரீங்க. நம்ம இப்போ குறையவே இருந்தாலுமே நீங்கள் வர்றது தான் எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. அப்போது நான் உங்களை பாராட்டி உங்களுக்கு நான் கிளாப் பண்ணிவிட்டு என்னோடய பாடத்தை ஆரம்பித்தேன். உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கிளாப் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய பாடத்தை ஆரம்பித்தேன். இதே மாதிரி நிறைய பேர் வரணும், இந்த செல்லுலேருந்து எல்லோரும் மீண்டு வரணும். மீண்டு வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அது தெரிஞ்சப்படுத்தணும் தான் நம்ம லட்சியமே. இப்போ பார்க்கலாமா? இப்போ அக்கினி சிறைகள் நம்ம யார் கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா தீரன் சின்னமலை வரலாறு பார்க்க போகிறோம். இவர் வந்து தீரன் சின்னமலை வந்து 1756ஆம் ஆண்டில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா பேர் வந்து ரத்னசாமி கவுண்டர். இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்திருக்காரு. அப்போது பெரியாத்தா வந்து இவங்களுக்கு மகன். அப்போது இவங்க ஊர் என்ன அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற கிராமத்தில் இவங்க பிறந்திருக்காரு. இப்போ மேலப்பாளையம்னு எல்லாம் திருநெல்வேலி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இவங்க வந்து மேலப்பாளையம்னா அது வேற ஒரு இடம், அங்கே அவர் பிறந்திருக்காரு. அப்போ இவர் பிறந்திருக்கும் போது இவங்க கூட வந்து குணாளன் நாடார், அப்புறம் கருப்பு சேர்வை, இந்த படையாச்சி, முகமது ஹுசேன், வேலப்பன், பொல்லாளன், இப்படி எல்லாருமே சின்ன வயசுல ஒன்று போலவே பாடசாலையில் போய் இப்படி படிக்க போவாங்க. அப்போலாம் பள்ளிக்கூடம்னா இந்த பாடசாலை தானே. அது படிக்கும்போது இப்போ தீரன் சின்னமலை என்னென்னா அவர் வந்து ரொம்ப பாடம்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த பாடம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பணிவோடு இருப்பாராம். அப்போ வந்து என்னென்னா போர்க்கலைகளை கற்றுக்கிறது. அது சின்ன வயசுல இவங்க வந்து அரசர் பரம்பரை ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக நம்மளை மாதிரி உள்ளவங்க தான். அப்போ வந்து சின்ன வயசுல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போர் விஷயமான அதை சம்மந்தமாக படிக்கிறதுனா எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து வீர விளையாட்டுகள், சிலம்பாட்டம், அப்புறம் கொரில்லா போர், உங்களுக்கு தெரியல கொரில்லா போர்னா அப்படி மறைஞ்சு அப்படி தாவி தாக்குறது, அப்புறம் மல்யுத்தம், ஏகப்பட்ட கலைகள் என்னென்ன உண்டு அவ்வளோ படிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இவர் என்னென்னா எங்கள் ஊர் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஊரில் உள்ள பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இந்த நிலத்தகராறு வரும், ஒருத்தருக்கு ஒரு சண்டை இப்படிலாம் வரும்னா இவர் போய் தீர்த்து வைப்பாராம். அதுக்கே தீர்த்தகிரின்னு பேர் வந்ததாகவும் வரலாறு இருக்குது. இவர் பேர் வந்து தீர்த்தகிரி. அப்போ சின்ன வயசுல இவர் வந்து சர்க்கரை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி கிளாஸ் இருக்கும்போது எல்லாரும் சர்க்கரைன்னு சொல்லி அன்போடு அழைச்சிருக்காங்க. அப்போ இவர் என்னென்னா ஒரு வீரமான ஆளும் கூட, பெரிய ஆணழகனும் கூட. இவங்க கூட இருந்தவங்க யாருமே வந்து இவங்க அண்ணன் தம்பிலாம் சொன்னேன்னா அக்கா தங்கச்சிலாம் அப்படின்னா இவங்க 2 பேர் கல்யாணம் முடிக்கல. இவங்க கூட பிறந்ததில் ஒரு அண்ணன் ஒரு தம்பியும் திருமணமே முடிக்கலை. தீர்த்தகிரியும் திருமணமே முடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு தங்கை உண்டு, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நாட்டுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து குடும்பம் அப்படி போகாமல் அவங்க கல்யாணமே முடிக்காமல் நாட்டுக்காண்டி வாழ்ந்திருக்காங்க. இவர் கூட இருந்த குணாள நாடார் அவரும் கல்யாணம் முடிக்கலை. கருப்பு சேர்வை அவரும் கல்யாணம் முடிக்கலை. பார்த்துக்கோங்க. இப்போ அவர் 19 வயசு இருக்குமா. அப்போ இப்போம்லாம் பாரு ஒரு 17 வயசுல காதல், இன்ஸ்டாகிராம், பாட்டு எப்படிலாம் வாழுதாங்க. அப்போ அந்த வயசுலேயே அவங்க வந்து பேரழகனாக இருப்பாங்களாம், அவ்வளோ வீரனாகவும் இருப்பாங்களாம். எந்த பெண்ணிட்டையும் போய் மயங்கி அவங்க உழலை. அவங்களோட குறிக்கோள் என்னென்னா ஆங்கிலேயர்லேருந்து நம்ம நாட்டை மீட்கணும். அப்போ இவங்க தானே ரியல் ஹீரோ. எப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். அப்போ வந்து இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இப்படி ஊர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இப்படி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க குதிரையில் வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது என்னென்னா படை வீரர்கள் வந்து இந்த ஹைதர் அலி படை வீரர்கள் இருக்காங்கல்ல. ஹைதர் அலி யார் தெரியுமா? வேலுநாச்சியாருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தார்ல ஹைதர் அலி. அவர் கட்டுப்பாட்டில் வந்து இந்த கொங்கு மண்டலம் இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் கட்டுப்பாட்டில் வந்து இந்த கொங்கு மண்டலம் இருந்திருக்கு. அவர் வந்து மைசூரில் இருந்தார். அப்போ கொங்கு மண்டலத்தில் இருந்து வரி பணத்தை பிரித்து 2 மூட்டையில் வச்சுட்டு குதிரையில் போயிட்டே இருக்காங்க. அப்போ இவர் எல்லோரும் வந்துட்டு என்னது இங்கே என்ன கொண்டு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் வந்து வரி பணத்தை கொண்டு போகிறோம், மைசூரில் வந்து மன்னர்கிட்ட கணக்காண்டணும் அப்படின்னே. எங்கள் நாட்டு வரி பணத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு நீ யார், உங்கள் அரசர் வந்து என்ன செஞ்சார் எங்களுக்கு அப்படின்னு வரி பணத்தை கொண்டா அப்படின்னு இருக்காங்க. அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கான். அப்போ அவர் பேர் என்ன பேர்னா முகமது அலி. அவங்க பேர் வரி பணத்தை கொடுக்க மாட்டான்னு சொன்னோம்னா அவன் பேர் முகமது அலி. அப்போ நான் கொடுக்க முடியாது, நான் போய் அப்படின்னு அவன் சண்டை போட்டிருக்கான். அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, குதிரை வந்து வேகத்தை பார்த்து எல்லாமே அடிச்சு போட்டு அதை நீ வரி பணத்தெல்லாம் எடுத்துட்டாராம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அப்போ நாங்கள் போய் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட அரசருக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கான். சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை பறிச்சுட்டான்னு போய் சொல்லுடா அப்படின்னு இருக்கான். அதில் இருந்தால் இவருக்கு என்ன வந்திருக்கு, தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டைலாக் வந்து அப்போ ரொம்ப பெருசாக எல்லாத்துக்கும் பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ தைரியமாக இருந்து அதனாட்டி இவர் பேர் வெறும் தீர்த்தகிரியாக தான் இருந்திருக்கு. அரசர்கிட்ட போய் நாங்கள் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை பறிச்சுட்டான்னு போய் சொல்லுடா,
நான் போராடினாலும் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் தைரியம் வந்து ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி போய் அவன் சொல்லியிருக்கான். அப்போ வந்து ஹைதர் அலியோட மகன் இருக்கான் தெரியுமா, திப்பு சுல்தான். அவனும் அங்கே அரசாண்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த ஹைதர் அலியை பற்றி நான் யாருக்குன்னா உங்களுக்கு பாடம் எடுத்துருக்கேன், அதனால தெரியுமா, இவரும் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. அப்போ 4 வருஷம் ஆங்கிலேயரை எதிர்த்து இவர் சண்டை போட்டே இருந்திருக்கு. 4வது வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலியை கொண்டுட்டாங்க. அவங்க அப்படி தானே பண்ணியிருக்காங்க, நாட்டுக்காண்டி போராடின அப்புறம் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட்சிக்கு யார் வரா, திப்பு சுல்தான் வராங்க. அப்போ திப்பு சுல்தான் கரெக்டாக வெறும் 19 வயசு தான் ஆகுது. வெறும் 19. நம்ம தீர்த்தகிரி தீரன் சின்னமலைக்கு வயசு 19 தான் ஆகுது. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் எப்போவுமே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன எழுதாரு, இவர் திப்பு சுல்தான் வந்து ஒரு லெட்ரு கொடுத்தாரு. யாருக்கு, தீரன் சின்னமலைக்கு கடிதம் எழுதாரு. இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு படையை திரட்டி என்னோட படையில் இணைஞ்சு நீங்கள் வந்து போர் செய்யணும் அப்படின்னு லெட்ரு கொடுத்தாரு. லெட்ருன்னா நம்மளுக்கு இப்போ கடிதாசு கிடையாது, அப்போ ஓலையில் கொடுத்து அனுப்புறது. அப்போ அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து சரி நம்ம போய் நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு படையவே திரட்டுதாரு. யார், தீர்த்தகிரி. இளைஞர்கள் பூராமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாமா. இவர் வீரமாக இருப்பார்ல, அதனால் இளைஞர் படை எப்போதுமே ஒரு கூட்டம் சுற்றி கூட்டமாக இருக்குமா. அப்போ வந்து சரி நம்ம உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் இருக்காங்களா, அவங்க படையோடு சேர்ந்து 40,000 வீரர்களோடு சேர்ந்து ஓட விரட்டிட்டாங்க. யாரை, வெள்ளையர்களை ஓட விரட்டி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்க. எப்போ, 1801 வந்து காவிரி போர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு வெற்றி பெற்றுட்டாரு. இவங்க தான் விடாமல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பானுல்ல, அடுத்தால என்ன பண்ணலாம். அதே மாதிரி 1802 என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் திப்பு சுல்தான் இருக்காங்களா, திப்பு சுல்தான் இதே மாதிரி போராடிட்டு இருக்கும்போது நம்ம தீர்த்தகிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற ஒரு பக்கம் ஆங்கிலேயர் எடுத்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இல்லாத நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, திப்பு சுல்தானை ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டாங்க. அப்போ அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம தீரன் சின்னமலை இருந்தால் திப்பு சுல்தானை கொள்ளவே விட்டுருக்க மாட்டார். அவர் மேலே ஒரு மரியாதை ஒரு பாசமாக உண்டு. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிட்டான். திப்பு சுல்தான் இருந்தாலும் ரொம்ப வருத்தமானோன்னு அவர் நினைவாக வந்து இவர் வந்து ஓடா நிலையில் வந்து ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்காரு. திப்பு சுல்தான் நினைவாக வந்து ஓடா நிலையில் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. ஓடா நிலை அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்குன்னா, நாங்கள் வந்து எதுக்குமே ஓடி ஒழிய மாட்டோம், ஓடாமல் ஒரு நிலையிலேருந்து ஒரு போர் புரிவோம் அப்படிங்கிறது தான் அந்த ஓடா நிலைங்கிற கோட்டை கட்டியிருக்காரு. அந்த கோட்டையிலேயும் இந்த ஆங்கிலேயர்கள் வரோம். அப்போ 1804 அது அப்பவும் சண்டை போடுறோன்னா அந்த தளபதி தலையை வெட்டி மண்ணில் கொடுத்தாராம். அவ்வளோ ஒரு வீரன். அப்போ எத்தனை போர், இந்த போர்லேயும் அவங்க ஒன்றுமே செய்யல. நீங்கள் யோசிச்சிட்டே பார்த்தாங்க, என்ன செஞ்சாலுமே ஒன்றுமே செய்யல, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கானே அவன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சும்மாவே இருக்கலை. இந்த ஓடா நிலையை வந்து இதுக்கு பிறகு இந்த ஓடா நிலையை ஜெயிச்ச உடனே இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓடா நிலையை குண்டை வச்சு தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு வைக்கணும்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை வேலப்பன் தெரியுமா, வேலப்பன் வந்து தீரன் சின்னமலையோட ஃப்ரெண்டு. அவர் வந்து அங்கே வந்து ஒற்றர்கள் மூலமாக கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து இவருக்கு செய்தி அனுப்புகிறார். யாருக்கு, தீரன் சின்னமலைக்கு இப்படி ஓடா நிலையை வந்து குண்டு வச்சு தகர்க்க போகிறாங்க அப்படின்னோடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓடா நிலையை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த வேலப்பன் எப்படி வெள்ளையர்கிட்ட போனாங்க அப்படின்னா, அவங்க வந்து சூதால பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சோடனே அவங்க கூட இருக்க மாதிரி இருந்து அவர் அங்கேருந்து தீர்த்தகிரிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தீரன் சின்னமலைக்கு அங்கே நடக்கிறத பூரா அப்படியே சொல்லுவாங்க. ஓலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஓலையில் எழுதியிலே அப்படின்னா இவர் சுதாரித்து அதுக்கு முன்னாடி போரில் இவர் 8 வருஷமாக போர் பண்ணியிருக்காருமா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எந்ததுமே செய்ய முடியல. அவர் வந்து பெரிய வீரனாக இருந்திருக்காங்க, இவனால் ஒன்றுமே செய்யவே முடியல. அப்போ இவனை கண்டுபிடிச்சிட்டான், வெள்ளையர் கண்டுபிடிச்சி இவனுக்கு யார் எல்லாம் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு வேலப்பனை வந்து கொண்டுட்டாங்க. நீ தானே எல்லாத்தையும் சொல்லுதா அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு இவருக்கு வந்து அப்பவும் வருத்தமா, ஐயோ நம்மளை இப்படி கொண்டுட்டாங்களே நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் குணால நாடார், கருப்பு சேர்வை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் ஓடா நிலையை விட்டு இன்னொரு இடத்துல போய் தலைமுறை வாழ்க்கை நடத்துறாங்க. அப்பவும் அவங்க சும்மா இருக்கலை, இளைஞர்களெல்லாம் திரட்டி பெரிய நம்ம ஒரு படை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளையர்கள் பூரா வந்து என்ன செஞ்சுதான் இந்த சின்னமலையை தகர்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது இந்த தீரன் சின்னமலை இவங்க எல்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சமையல் பண்ணி கொண்டு போவானான். அவன் பேர் நல்ல பணம். அவனை பார்த்து வழிமடைக்கு பிடிச்சி நீ அவனை எப்படியாவது காட்டி கொடுத்துரு, உனக்கு வேணுங்கிறத நாங்கள் தாரோம் அப்படின்னு ஆசைவார்த்தை காட்டியிருக்காங்க. அப்போ இவன் என்ன சொல்லிதான், சரி நான் காட்டி கொடுத்துருந்தேன் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து பாருங்க என்ன நடக்குன்னு கூடயே இருந்தவன் சமையல்காரனே காட்டி கொடுத்துட்டான். அப்போது இவங்களெல்லாம் பிடிச்சாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னா அவன் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்கிறான், நீ வந்து பெரிய வீரனாக இருக்க, நீ செஞ்ச தப்புக்கு உன்னை வந்து தூக்கில் தான் போடணும், ஆனால் உன் வீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து உனக்குள்ள நாட்டை உன்னை தந்துருந்தோம், நாங்கள் உன்னோட எல்லாமே நீ அரசாண்டுக்கோ, கொங்கு நாட்டையே உன்னை தந்துருந்தோம் அரசாண்டுக்கோ, ஆனால் எங்களுக்கு கப்பம் கட்டணும், எங்கள் படையில் நீ சேரணும், நீ பெரிய வீரனாக இருக்க எங்கள் படையில் சேரு,
நாங்கள் உனக்கு என்னன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இருக்காங்க, நம்ம தீரன் சின்னமலையை கேட்டிருக்காங்க. நான் செத்தாலும் சாவனே தவிர உங்களுக்கு அடிமையாக நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு வந்து 17 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன உயிரே போனாலும் சரி, தன்மானம் தான் முக்கியம், அப்படி அடிமையாக நான் வந்து உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ இவனை பார்த்தான். இவனை பார்த்துட்டு இனிமேல் இவனை தூக்கில் போட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சங்ககிரி கோட்டைன்னு இருக்குமா. சங்ககிரி கோட்டைன்னா பெரிய கோட்டை பெற மலை உச்சி கூட்டு போயிருக்காங்க. மலை உச்சி கூட்டு போய் இவங்க கூட்டாளி எல்லாரையும் வச்சு இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் தீரன் சின்னமலையை கொன்னது வந்து ஊருக்கு தெரிஞ்சால் அவங்க பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்களாம். இதே மாதிரி நிறைய சின்னமலைகள் உருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டு பெரிய உச்சி கூட்டு போய் சங்ககிரி கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டையில் மலை உச்சியில் கூட்டு போய் தூக்கில் போட போகும்போது இவர் தீரன் சின்னமலை சொல்லிட்டாதான். அப்போ வந்து யாரும் எனக்கு தூக்கு கயிறு போட வேண்டாம், நானே போட்டுக்கிறேன்னு விளையாட போடவே சொல்லலையாம். அவர் சிரித்த முகமாக வந்து அப்படி அவரே போட்டுக்கிட்டாராம். அவங்கள யாரையுமே போட்டுவிட, நான் நாட்டுக்காண்டி உயிரை கொடுக்கேன், யாரும் எனக்கு போடனா கடைசி நிமிஷமும் அந்த மக்களை தான் அவர் நினச்சிக்கிட்டாராம். அப்போ அந்த காலத்தில் வந்து வெள்ளையர்கள் எல்லாம் கொடூரமாக கொள்வாங்கள, ஒரு பாதாள குழி மாதிரி இருக்குமாமா. அந்த குழியில் மிருகங்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். இப்படி வந்து போராடுறவங்க உள்ளே போட்டால் அப்படி பாம்பு, விஷப்பாம்பு, தேளி இப்படிலாம் இருக்குன்னா அப்படியே செத்து போயிருமா. அப்படி ஒரு உருண்டைகள் வச்சு மூடி வச்சுருவாங்க. அப்படி கொடூர வேலைலாம் அப்படி பண்ணியிருக்காங்க. இவங்களை பூரா தூக்கில் போட்டாங்க. அப்போ ஒரு கடைசி நிமிஷம் வரைக்குமே அவர் வந்து யாருக்கும் அடிமையாக இல்லாமல் வீரமாக வாழ்ந்திருக்கார். இவர் வந்து ஜூலை 31, 1805 ஆடி 18 வந்து சங்ககிரி கோட்டையில் இவர் தூக்கில் போட்டாங்க. அப்போ இவர் எவ்வளோ பெரிய வீரன். இவர் வந்து ஒரு அரச பரம்பரையும் ஒன்றும் கிடையாது. அதனால் நாட்டுக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு எவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க. அப்போ அதான் இவங்க தான் உண்மையான ஹீரோ. ஓகேவா? வணக்கம்.